அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இவ்வுலக வாழ்வில் கொடுக்கக்கூடிய பெரும் பாக்கியங்களில் ஒன்றுதான் ரமலானை அடைந்து அதில் நோன்பு நோற்பதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய தலைப்பிறை தென்பட்டு விட்டால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லடியார்களை அவனுடைய ரஹ்மத்தான கண்கொண்டு பார்க்கின்றான். யாரின் மீது அல்லாஹுடைய ரஹ்மத்தான பார்வை பட்டு விடுகிறதோ அவர்களை ஒரு காலமும் நரகம் தீண்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலானுடைய வருகையினால் அடியார்களை முதல் இரவையிலே அல்லாஹு தஆலா அற்கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பகல் வேளைகளில் நோன்பு நோற்பதும், இரவு நேரங்களில் நின்று தொழுவதும், சதக்காக்கள் ஜகாத்கள் கொடுப்பதும் அதற்கு வேறு நன்மைகள். ரமலானுடைய தலைப்பிறையை கண்டவுடன் இவ்வாறான ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த ஈமானிய சமூகத்தை அல்லாஹ் பார்க்கின்றான். வளமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய தலைப்பிறையை கண்டவுடன் ஒரு அருமையான கருத்துள்ள ஒரு துஆவை ஓதி அந்த மாதத்தை வரவேற்பார்கள். தலைப்பிறையை பார்த்தவுடன் ஒரு துஆவை ஓதி கொள்ளுவார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாத்தி வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் வத்தௌஃபீக் லிமா துஹிப்பு வதர்தா ஹிலாலுன் ருஷ்துன் பிகைர் ரப்பி வரப்புக்கல்லாஹ். அந்த மாதத்தினுடைய தலைப்பிறை எங்களுக்கு தென்பட்டு விட்டது என்று பெரிய பள்ளியில் இருந்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகிற போது இந்த துஆவை நாம் அனைவரும் ஓதிக்கொள்ளுகின்ற போது இந்த மாதத்தில் இருக்கின்ற ஹைறுகள், நலவுகள், பரக்கத்துகள், ஈமான், சலாமத், அல்லாஹுடைய பேருதவி எல்லாவற்றையும் அந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே நாம் கேட்டு விடுகின்றோம்.